ரேடியோ சலாம் 106.5 பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை வணக்கம். மீரகம் தூத்துக்குடி பகுதியில நிறைய திமிங்கலங்கள் எல்லாம் வந்து கரை ஒதுங்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மக்கள் எல்லாம் விவாதிச்சுட்டு இருக்காங்க. கெமிக்கல் கசிவு அப்படிங்கறது ஒரு ரசாயன கழிவு அப்படிங்கறது ஒரு காரணமா இருக்கலாம். இல்லாட்டி இந்த அணு கழிவு வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நியூக்ளியர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணமா கூட இருக்கலாம் அப்படிங்கறதுலாம் மக்களுடைய யூகங்கள். இது வந்து நிறைய அமைப்புகளும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் என் கூட வந்து விலங்கியல் ஆய்வகத்தில இருந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இவரோட பேர் வந்து ஸ்ரீனிவாசு. ஹீஸ் a marine biologist. மாலை வணக்கம் ஸ்ரீனிவாசு. ரொம்ப சந்தோஷங்கள் பேசுறது இந்த நேரத்துல. மாலை வணக்கம். மாலை வணக்கம். Thank you so much for being a part of Wareva. நீங்க சொல்லுங்களேன், இது உண்மையிலே இந்த ஒரு இன்சிடென்ட், இந்த பினாமினன் அப்படிங்கிறது தூத்துக்குடியில நடந்திருக்கு. முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு சாராம்சம் நீங்களே கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி இந்தியால இது ரெண்டு இடத்துல ஆல்ரெடி நடந்திருக்கு. ஒண்ணு வந்து கல்கட்டால, இன்னொன்னு வந்து அந்தமான்ல. சோ அந்தமான்ல நடந்தது ரொம்ப பெரிய ஈவெண்ட். நிறைய திமிங்கலங்கள் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப லைம் லைட் வந்தது வந்து அந்தமான்ல நடந்த ஒரு ஈவெண்ட் தான். இதோட முக்கியமான விஷயம் என்ன, இதோட பேரு பாத்தீங்கன்னா பைலட் வேல். பைலட்னா ஒன் ஹூ லீட்ஸ். சரிங்களா? சோ ஒரு வேல் முன்னாடி போகும், அதை தொடர்ந்து மத்த வேல்ஸ் எல்லாம் போகும். லேண்ட்ல சொல்லணும்னா எலிபென்ட் மாதிரி. எலிபென்ட்ல ஒரு பெரிய எலிபென்ட் வந்து அந்த ஹோல் ஃபேமிலி வழி நடத்தும். அதே மாதிரி மைக்ரேட்டரி அனிமல்ஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற விலங்கினங்கள்ல ஒரு விலங்கினத்துக்கு அந்த வழி நடத்தக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது நேவிகேஷன் சொல்லுவோம். இது வழக்கமாவே இந்த ஹர்ட் அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிலத்துல they can see, பார்த்து போகலாம். ஆனா கடலை பொறுத்த வரைக்கும் அதோட சோனிக் வேவ்ஸ், டால்பின்ஸ், வேல்ஸ் எல்லாமே வந்து அதோட சவுண்ட் வேவ்ஸ் வச்சுதான் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். இது எல்லாருக்கும் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும். சோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் தான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதோட பாதை மாறுதலுக்கான இதா ஏற்படுது. இதனால வந்து இந்த ரசாயன கழிவு இல்லன்னா வந்து அணு கழிவு அப்படிங்கிறது இதுக்கு காரணமா இருக்க முடியாதுங்கிறீங்களா? மேபி இங்க மத்த இடங்கள்ல நடந்ததுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ அந்தமான்ல நடந்ததுக்கு அணு கழிவுங்கிறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் காரணமா இருக்க போறது இல்ல. சரியா? எப்பயுமே ஒரு 3-4 விஷயம் காரணமா இருக்கிறதுக்கு தான் வந்து காரணமா தான் இருக்கும். இதே மாதிரி இப்போ அணிகலவுங்கிறது ஜஸ்ட் தியரி, அது இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஆனா அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுவும் வந்து சில விஷயங்கள், அதாவது தண்ணியில இருக்க அது என்ன சொல்றது, ஜியோ மேக்னெட்டிசம் ஒன்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இதுங்க எல்லாமே வந்து மென்டலா வந்து they will have a GPS. சரியா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த நேவிகேஷன், அந்த வழி நடத்துதலுக்கு அதுக்கு மென்டலா GPS இருக்கும். சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் சொல்ற முக்கியமான கருத்து வந்து இந்தோனேஷியால 4.something ரிக்டர் ஸ்கேல்ல வந்து எர்த்குவேக் இருந்ததுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் அந்தமான்ல பைலட் வேல் ஒதுங்குச்சுன்னு சொன்னாங்கல்ல, அங்கேயும் வந்து இதே மாதிரிதான். அந்த டைம்லயும் வந்து சேம் அண்டர் வாட்டர் எர்த்குவேக்ஸ் நடந்ததா வந்து அப்பவும் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட கணக்கு என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் அந்த நிலநடுக்கத்தினால there will be a small change in their magnetic இது. சோ அந்த டிஸ்ஓரியன்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பைலட் வேல வந்து கரையோரமா இல்ல ஒரு ஆங்கிள் மாத்தி விட்டுருச்சு அப்படின்னா they would have started coming to the shore. So கரை ஒதுங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது ஒரு தியரி. எல்லாமே தியரி தான். ஏன்னா இந்த திமிங்கல பத்தி முழுசா படிச்சதுங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு 4-5 ஈவென்ட் நடக்கிறதுல அதுல வந்து எதெல்லாம் கோரிலேட் ஆகுதுங்கறத வச்சு நம்மளா ஒரு தியரி கொடுக்கறது தான் இதுல சாதியப்படுது. இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது, நேத்து வந்து டச் ஐலண்ட் டெக்ஸல்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்கு போல இருக்கு. அங்க வந்து 5 திமிங்கலங்கள், இது வந்து பைலட் வேல்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ஸ்பெர்ம் வேல்ஸ் 5 திமிங்கலங்கள் வந்து இந்த டச் ஐலண்ட கரை ஒதுங்கி இருக்கு நேத்து. சோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதுவும் நம்ம சொல்ல முடியாது. இப்படி அது அதுவும் வந்து இது ஒரு காரணம் மட்டும் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து தொடர் காரணங்களா தான் இருக்கும். முதல்ல நம்ம வந்து திமிங்கலங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு பிரச்சனை திமிங்கலத்துல, ஏன் வந்து ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வருது. இப்போ ஒரு வேல் வந்து அடிபட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரஸ் சிக்னல் அப்படிங்கிற அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். சரியா? மனிதர்கள் மாதிரி நான் கத்துவேன், நான் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துவேன்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. சரியா? இதுங்க வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிறப்போ எந்த சைடு அந்த
சவுண்ட், ஏன்னா இதெல்லாம் கூட்டமா இருந்து பழகப்பட்டது. என் கூட வந்து ஆல்ரெடி எப்பயுமே 100 பேரு இல்ல 10 பேர் இருந்து பழக்கப்பட்டவங்க தனியா விடும்போது என்ன ஆகுனா அந்த சத்தங்கள் எங்க இருக்கோ அதை கேட்டு நவரக்கூடிய தன்மை வரும். அதே மாதிரி இதுங்க வந்து சில வேல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஷோர்ல சாவாம இருக்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் சிக்னல்ஸ் கேட்டுட்டு இதுதான் ரைட்டான வழின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் கரையோரமா வந்துடுறதுதான் முக்கியமான காரணம். கூட்டமா இந்த மாதிரி வந்து அழியறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இதுதான். ஐ திங்க் இவ்வளவுதான் இருக்கு நேர அவகாசம் நம்ம பேசுறதுக்கு. ஆனா உண்மையிலேயே என்ன போல சாதாரண மக்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண மொழியில இதை எடுத்து எங்களுக்காக விளக்குனதுக்கு, அதாவது மெரீன் பயாலஜிஸ்ட் பயங்கர டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல எல்லாம் பேசுவாங்க, அதுவும் நீங்க பயன்படுத்துனீங்க, பட் எங்களுக்கு புரியுற மாதிரி பயன்படுத்துனீங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுறதுல. தேங்க்யூ சோ மச். Vareva with Reva.